ராஜபாளையத்தில் ஒரு நிச்சயார்த்தம். பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு 2 பேரும் சேர்ந்து நம்ம கேட்டரிங் புக் பண்ணியிருந்தாங்க. காலைல 3:30 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன். போகிற வழியில் ஒரு நாட்டு சக்கரை டீ குடித்தேன். நீ எதை குடிச்சா எங்களுக்கு என்னையா விஷயத்துக்கு வாயான்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இப்போ வாங்க இந்த நிச்சயார்த்தத்துக்கு நம்ம போட்ட பிரேக்ஃபாஸ்ட் பஃபே மெனுவை காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வச்சது சௌராஷ்டிரியன் ரஸ்க் அல்வா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பாலில் இட்லி, தேங்காய் பால் ஃப்ளேவரில் செட் தோசை, தொட்டுக்கிறதுக்கு மெட்ராஸ் ஸ்டைலில் வடகரி, அப்புறம் மிளகு சீரகம்லாம் இடித்து போட்டு கோவில் ஸ்டைலில் பண்ண மிளகு பொங்கல், சின்ன வெங்காயம் மெதுவடை, தோரம்பருப்பு பாசிப்பருப்புலாம் கலந்து வச்ச டிஃபன் சாம்பார், என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்ச தேங்காய் சட்னி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பைனாப்பிள் சட்னி, இடியாப்பம், தொட்டுக்கிறதுக்கு சைவ மட்டன் கறி, அப்புறம் டீ காஃபியெல்லாம் இந்த மாதிரி மண்பானையில் செஞ்ச கிளாஸில் பண்ணோம். ஆரப்பாளையத்துலேருந்து வாங்கிட்டு போயிருந்தேன். அப்புறம் கெஸ்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் சொல்லியிருந்தார், வீட்டுக்கு என் கெஸ்ட்டு வந்தால் எப்படி வைப்பணும் அதே மாதிரி தான் பஃபேல பிளேட் இருக்குன்னு கேட்டார். அதனால் ஸ்டீல் பிளேட்டில் வாழையில போட்டு வச்சுட்டோம். சூப்பரில் எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் வந்தவங்களை நல்லா உபசரித்தா மட்டும் போதுன்றதில் கவனம் செலுத்தின ராஜபாளையம் மக்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த மாதிரி அழகான மெனு உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும், நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். என் கையால் சமைச்ச கேட்டரிங் ஆர்டரில் சாப்பிட்டீங்கன்னா கல்யாணம் லேட் ஆனவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கிறதா பேசிக்கிறாங்க. அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்.